சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. எடப்பாடி ஒரு பச்சை துரோகி, ஜெயக்குமார் திடீர் பேட்டி, அதிமுக மீண்டும் உடைந்ததா, அரசியல் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருப்பம், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்கான தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாட்கள் கூட முழுசாக இல்லை. இந்த சூழ்நிலை அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி பூசல் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், ஏற்கனவே உட்கட்சி பூசலால் தான் கட்சி உடைந்த நிலையில் இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இதனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுந்தோல்வியை தழுவியது. அது அனைவருக்குமே தெரியும், அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த நிலை மீண்டும் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது அப்போவே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கிட்டத்தட்ட அதிலேருந்து பிரிஞ்சு சென்று அமமுக அப்படின்ற ஒரு கட்சி டிடிவி தினகரன் கூட தொடங்கினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய ஒரு பின்னணியை சந்தித்தது. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக செயல்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கிடையே பிரச்சனை நடந்து அப்பயும் பார்த்தீங்கன்னா கட்சியானது பிளவுபட்டது. அதுக்கப்புறம் இப்போ திருமதி சசிகலா அவர்கள் புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணிவு. அதனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், கட்சியில் நீக்கப்பட்டலாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமமுக அப்படின்ற கட்சி கூட்டணியில் சேர்த்துருப்பது பார்த்திங்கன்னா அனைவருமே தெரியும். இந்த ஒரு சூழலை தற்பொழுது பார்த்திங்கன்னா மீண்டும் கட்சியில் உட்கட்சி விவகாரம் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த 2026 தேர்தலில் ஒரு சில முன்னாள் அமைச்சர்களுக்கு சீட்டு இல்லாமல் போயிருப்பதாகவும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புதியவர்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில் நிற்கிறீங்கன்னா அந்த தொகுதியுடைய பணம் செலவு, நீங்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஓட்டு கேட்க போகிறதா இருந்தாலும் எல்லா செலவையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சியில் மீண்டும் கலவரமானது வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது கசிந்திருக்கிறது. இது முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சிலருக்கு சீட்டு இல்லாமல் போவதனால பார்த்தீங்கன்னா கட்சியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் கட்சியானது பிளவுபட்டால் கண்டிப்பாக ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் இந்த 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும், கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி வலுவாண்ட கூட்டணியை அமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.